சில நாள் கழித்து ஐயனின் சமாதியில் அந்த மார்வாடி அன்பர் ஒரு பளிங்கு கல்லினால் செய்யப்பட்ட ஐயனின் உருவச் சிலையை அங்கு பிரதிஷ்டை செய்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து வந்தார். ஐயனின் நெருங்கிய பக்தர்களும் அங்கு அவ்வப்போது வந்த வண்ணம் இருந்தார்கள். சென்னையைச் சேர்ந்த ஐயனின் பக்தர் ஒருவர் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட ஐயனின் உருவச் சிலையை உலிக்கல்லில் உள்ள கிருஷ்ணன் கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார். ஐயனின் குரு பூஜை தினத்தன்று பக்தர்கள் அங்கு கூடி பஜனை பூஜைகளை செய்தபடி அன்னதானத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பாலமலையில் இருந்த ஐயனின் தவக்குடில் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. பாலமலை ரங்கநாதர் கோவில் அறங்காவலர் திரு ஜெகதீசன் அவர்களின் அண்ணனான சந்திரசேகரன் என்பவர் இதை கண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார். கோவையில் அவருடைய அலுவலகம் இருந்தது. அதன் அருகில் ஐயன் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு தையல்காரர் கடை வைத்து இருந்தார். அவரிடம் சந்திரசேகரன் விவரத்தை சொல்ல தையல் கடைக்காரர் தனது நண்பர்களை அழைத்து கொண்டு அங்கு வந்து அந்த இடத்தை பராமரிக்க ஆரம்பித்தார். அந்த நண்பர்களில் ஒருவர் அணிக்குறை ராமாகவுடரின் சின்ன மகனான மூர்த்தி. அங்கு ஐயனின் படத்தை மட்டும் வைத்து அவ்வப்போது பூஜை செய்து வந்தார்கள். மூர்த்திக்கு அங்கு சென்று பார்த்ததில் ஐயன் மீது அதீத பக்தியும் நம்பிக்கையும் ஏற்பட்டது. மூர்த்தி என்பவரின் வீட்டிற்கு ஆனந்தசாமி என்னும் ஒரு துறவி வருவார். அவரும் ஐயனின் தவக்குடிலுக்கு வந்து பார்த்துவிட்டு இது மிகவும் புனிதமான இடம் என்பதை புரிந்து கொண்டார். இந்த விஷயம் ராமாகவுடரின் குடும்பத்தில் முக்கியமாக பேசப்பட்டது. இதை கேட்ட திரு ராமாகவுடர் தனது மூத்த மகனான சிவராஜிடம் இந்த இறைப்பணியை உனது தம்பி மூர்த்தியுடன் சேர்ந்து வாழ்நாள் முழுவதும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற சான்றோர் வாக்குக்கு இணங்க சிவராஜும் அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் மங்கையர்கள் உட்பட இந்த இறைப்பணிக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார்கள். அவர் குடும்பத்தார் அனைவரும் பாலமலை ஐயன் தவக்குடிலுக்கு வந்து பஜனைகளும் பூஜைகளும் செய்து வந்தார்கள். பாலமலை அரங்கநாதர் கோவிலுக்கு வரும் பக்தர்களும் அங்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். பலரும் அங்கு வந்து கூடி பூஜை புனஸ்காரங்களை செய்ய ஆரம்பித்ததில் இருந்து அந்த கூட்டம் ஒரு குழுவாகவே மாறிவிட்டது. அந்த குழுவில் துறவி ஆனந்தன், மூர்த்தி, அவருடைய மூத்த அண்ணன் சிவராஜ், மூர்த்தி குடும்பத்தைச் சேர்ந்த தாய்மார்களும் மற்றும் பல குடும்பங்களைச் சேர்ந்த தம்பதியர்களும் இருந்தார்கள். வருடா வருடம் அந்த குழுவினர் ஒன்று கூடி ஐயனின் தவக்குடிலில் கிருஷ்ணானந்த சுவாமியின் குரு பூஜை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். அந்த குடிலில் உள்ள கதவு சற்று பாழடைய ஆரம்பித்து விட்டது. இதை கண்ட மூர்த்தியின் அண்ணனான சிவராஜ் என்பவர் அதை புனரமைக்க நினைத்தார். அவர் ஒரு சிவில் இன்ஜினியர். துறவி ஆனந்தன், மூர்த்தி, சிவராஜ் மற்றும் குழுவினரின் முயற்சியால் புது நிலவை நட்டு கதவு மாற்றி அமைக்கப்பட்டது. கிழக்கு வாசல் பார்த்தும் ஒரு கதவை வைத்தார்கள். ஒரு நாள் பணி நிமித்தமாக மூர்த்தி சென்று கொண்டு இருந்தபோது போகும் வழியில் ஒரு சிற்பி பல சிலைகளை செய்து வைத்து இருந்ததை பார்த்தார். உடனே அவர் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. நாம் கிருஷ்ணானந்த சுவாமியின் சிலையை அவரது தவக்குடிலில் வைத்தால் என்ன என்று. மூர்த்தி தனது எண்ணத்தை துறவி ஆனந்திடமும் அவர் அண்ணன் சிவராஜிடமும் மற்றும் குழுவினரிடமும் தெரிவிக்க நல்ல யோசனைதான் என்று அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் அந்த சிலை வடிக்கும் சிற்பியிடம் வந்து கிருஷ்ணானந்த சுவாமியின் புகைப்படத்தை காட்டி சிலை அமைப்பதற்கு என்ன விலை ஆகும் என்று விசாரிக்க அந்த சிற்பியும்
1.25 லட்சம் இதற்கு செலவாகும் என்று சொல்ல முன்பணமாக சிற்பிக்கு 20,000 ரூபாய் கொடுத்துவிட்டு கிருஷ்ணானந்த சுவாமி சிலையை செய்வதற்கு ஆர்டர் கொடுத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகியும் சிலை வடிவமைக்கப்படவில்லை. ஒரு நாள் சிற்பி குழுவினரை அழைத்து, தயவு செஞ்சு மன்னிக்கணும், என்னால இந்த சிலையை உருவாக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு இன்னும் உத்தரவே கிடைக்கல என்று சொல்லி அந்த முன்பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார். ஆனால் அந்த குழுவினர் முயற்சியை விடுவதாக இல்லை. அவிநாசியில் சிலைகள் உருவாக்கப்படுகின்றன என்ற செய்தி அவர்களுக்கு கிடைக்க ஆனந்தம், சிவராஜ், மூர்த்தி மற்றும் குழுவினர் அவிநாசி சென்று அங்கு விசாரிக்க ஆரம்பித்தார்கள். பல இடங்களில் பலவிதமான விலைகளை சிற்பிகள் கூறினார்கள். சிலர் 1.5 லட்சம், சிலர் 1 லட்சம், சிலர் 80,000 என்று பற்பல வித்தியாசமான விலைகள் சொன்னார்கள். கடைசியில் அவர்கள் கண்ணில் ஒரு சிற்பியின் சின்ன கடை தென்பட்டது. அந்த சிற்பியிடம் சென்று விவரத்தை சொன்னதில் அந்த சிற்பி புகைப்படத்தை நன்றாக ஒத்து பார்த்துவிட்டு, செய்துவிடலாம், ஆனால் 35 ரூபாய் இதற்கு விலையாகும் என்று சொல்ல முன்பணமாக ஒரு 10,000 ரூபாய் தந்து ஆர்டரும் கொடுத்துவிட்டு வந்தார்கள். ஒரே மாதத்திற்குள் சிலை முழுமையாக வடிவமைக்கப்பட்டு விட்டது. அந்த சிற்பி மூர்த்திக்கு தகவல் சொல்ல ஆனந்தம், சிவராஜ், மூர்த்தி ஆகியோரும் அங்கு சென்று பார்த்தபோது தத்ரூபமாக ஐயன் அமர்ந்து இருப்பது போல் இருந்தது அந்த சிலை. இங்கும் கிருஷ்ணானந்த சுவாமி தனது மகிமையை காட்டியிருக்கிறார். பல லட்சங்கள் செலவிட்டு உருவாக வேண்டிய சிலையை சில ஆயிரங்களில் உருவாக்க வைத்தார். இது ஐயனின் மகிமைதானே. அந்த சிலையை ஐயனின் தபக்குடிலில் பிரதிஷ்டை செய்வதற்கு பல தடைகள், பல இடையூறுகள். ஆனால் ஐயனின் உத்தரவால் தானே இந்த சிலை உருவானது. அதை யாரால் தடுக்க முடியும்? பிக்கோலைச் சேர்ந்தவர் புலவர் நஞ்சன் அவர்கள். அவர்களின் புதல்வர் ஸ்ரீதர். அவர் பல வருடங்களாக வேதங்களை படித்து பாண்டித்யம் கொண்டவர். ஒரு நன்னாளில் ஐயனின் தபக்குடிலில் ஸ்ரீதர் என்பவர் வேத மந்திரங்கள் ஓத அந்த குழுவினரால் மிகவும் எளிமையான பொற்செலவில் கிழக்கு முகம் பார்த்து பூஜ்ய ஸ்ரீ கிருஷ்ணானந்த சுவாமியின் உருவச்சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அங்கு நடக்கும் அனைத்து பூஜைகளையும் நிகழ்ச்சிகளையும் சிவராஜ், மூர்த்தி சகோதரர்களின் சொந்த செலவிலேயே செய்து வந்தார்கள். அந்த குடிலில் வெளியில் உள்ள இடத்தில் ஓலையால் மேயப்பட்ட பந்தலில்தான் நிகழ்ச்சி நிரல்களை நடத்தி கொண்டு இருந்தார்கள். பக்தர்களின் கூட்டமோ வருடா வருடம் கூடிக்கொண்டே போனது. காற்றுக்கும் மழைக்கும் தாங்காமல் அந்த பந்தல் சரிந்துவிடும். அடிக்கடி அதை பராமரிக்க வேண்டி இருந்தது. இதற்கு நிரந்தர தீர்வு காண இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு ஷெட் அங்கு அமைத்தால் என்ன என்ற யோசனை பற்றி அந்த குழுவில் பேசப்பட்டது. இது ஒரு இறைப்பணி. இதில் அனைத்து பக்தர்களின் பங்கு இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அப்பொழுது சிவராஜின் துணைவியாரான வசுமதி அம்மையாரும் மூர்த்தியின் துணைவியாரான சித்ராதேவியும் முன்வந்து, நாங்கள் ஊர் ஊராக சென்று வடிபிச்சை எடுத்து இதற்கு தேவையான நிதியை திரட்டித் தருகிறோம் என்று கூறினார்கள். வசுமதியும் சித்ராதேவியும் ஐயனின் புகழ் 8 திக்கும் பரவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் செல்லும் இடமெல்லாம் ஐயனின் புகைப்படத்தை விநியோகிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அவர்களுடன் சில மங்கையர்களும் கூடிவிட்டார்கள். பிறகு அதற்கான ஏற்பாடுகளும் நடந்தன. பல ஆயிரம் ஐயனின் புகைப்படங்கள் விநியோகிப்பதற்கு அச்சடிக்கப்பட்டன. குழுவினர் அனைவரும் ஒன்று கூடி கோவை சுற்றுவட்டத்திலும் நீலகிரி சுற்றுவட்டத்திலும் கிட்டத்தட்ட 2.5 வருடம் மடிப்பிச்சை எடுத்து அதற்குண்டான நிதியை திரட்டினார்கள். 2 லட்சத்திற்கும் மேல் ஸ்ரீ
கிருஷ்ணானந்த சுவாமியின் புகைப்படங்களோ விநியோகிக்கப்பட்டன. பிறகு ஐயன் தவக்குடிலில் அந்த கட்டுமானப் பணிகள் விறுவிறுப்பாக நடக்க ஆரம்பித்து விட்டது. அதில் துறவிகள் யாரேனும் வந்தால் தங்குவதற்கு ஆசிரமம் மற்றும் பக்தர்கள் அமைதியுடன் தியானம் செய்வதற்காக ஒரு தியான மண்டபமும் உருவாக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் அந்த கட்டுமானப் பணிகள் முடிவுக்கு வந்தன. ஐயனுக்கு அனுதினமும் காலையும் மாலையும் தவறாமல் பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அந்த குழுவின் இறைப்பணி பூஜ்ய ஸ்ரீ குரு கிருஷ்ணானந்த சுவாமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் யாகம் வளர்த்து பக்தர்கள் கூடி பஜனைகள் கீர்த்தனைகள் பாடி நடனங்களை ஆடி ஐயனை கொண்டாடி வருகின்றனர். அந்த குழுவின் சார்பாக பாலமலை சுற்றுவட்டத்தில் இருக்கும் கிராமங்களில் வசிக்கும் ஆதிவாசிகளுக்கு தனம், தானியம், வஸ்திரம் ஆகியவை பௌர்ணமி பூஜைக்கு பிறகு தானமாக வழங்கப்படுகிறது. எண்ணுக்கடங்காத கூட்டம் ஐயனின் குரு பூஜைக்கும் சித்திரா பௌர்ணமிக்கும் மற்றும் அனைத்து விசேஷ நாட்களுக்கும் அங்கு வந்து கூடுகிறது. கிருஷ்ணானந்த சுவாமியின் குரு பூஜைக்கு வரும் பக்தர்களுக்காக பாலமலை அரங்கநாதர் கோவிலில் உள்ள அன்னதான கூடத்தில் 3 நாட்கள் ஓயாமல் அன்னதானமும் நடக்கிறது. அங்கு வரும் துறவிகள் மற்றும் சிவனடியார்களுக்கு வஸ்திரதானம் செய்து கௌரவிக்கப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் வசிக்கும் இருளர்களுக்கு வஸ்திரதானம், படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. ஐயனுக்கு நடக்கும் அனைத்து விசேஷங்களுக்கும் முழு சகாயம் செய்து கொண்டு இருக்கும் அந்த அரங்கநாதர் கோவில் அறங்காவலர் ஆன திரு ஜெகதீசன் அவர்களின் ஒத்துழைப்பு பாராட்டுக்குரியது. அந்த குழுவினர் ஊர்வலமாக ஐயனை எடுத்துச் செல்ல ஒரு உற்சவ மூர்த்தியும் செய்தார்கள். விசேஷ நாட்களில் ஐயனின் உற்சவ மூர்த்தியை பாலமலை அரங்கநாதர் கோவிலுக்கு எடுத்துச் சென்றும் மற்றும் கிரிவலம் வருவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். மேலும் வானவேடிக்கைகளையும் நடத்தி பூஜ்ய ஸ்ரீ கிருஷ்ணானந்த சுவாமிக்கு அவருடைய பக்தர்கள் சிறப்பான முறையில் திருவிழா நடத்தி கொண்டாடி வருகிறார்கள். ஐயனின் தவக்குடிலுக்கு வரும் பக்தர்களின் நேர்மையான கோரிக்கைகள் பரிபூரணமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை மக்களின் மனதில் பதிந்துவிட்டது.